ச்சே இப்படி பண்ணிட்டேனே, இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருப்பேன் அப்படின்னு எனக்கே கோவம் வர அளவுக்கு ஒன்று பண்ணிட்டேன். நான் ரீசெண்டாக ஒரு 8 ஃப்ரெண்ட்ஸ் செட்டாக போடுற மாதிரி க்ரீன் கிராக்கிள் பீட்ஸ் வச்ச மாதிரி ஒரு பிரேஸ்லெட் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க தெரியுமா. நான் கஷ்டப்பட்டு பண்ண இந்த ஆர்டர் அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல, கை வலிச்சிச்சு அப்படின்னு. அந்த ஆர்டர் தான் என்னன்னா அவங்களுக்கு வந்துட்டு கரெக்டாக போயிடுச்சு. ஆனால் நம்ம கிஃப்ட் வந்து வைப்போம்ல, அது வந்து ஒரு 8 இயரிங் வைக்கணும். அதில் என்ன ஆயிடுச்சுன்னா, இயரிங் வச்சுட்டு அதில் மாற்ற இயரிங் பட்டன் ஸ்டாப்பர் இருக்கும்ல, அது வைக்காமல் விட்டுட்டா போல். அது மட்டும் இல்லை, அந்த கிராக்கிள் பீட்ஸில் ஒரே ஒரு இது மட்டும் ஹார்ட் பிரேக் சாம் வந்துட்டு கலர் வந்து மாறிடுச்சு. எனக்கு அது க்ரீன் மாதிரியே தெரிஞ்சு பார்த்தா அது ப்ளூ கலரில் மாறிடுச்சு. ஸோ அது முழுக்க என்னோட தப்பு தான். சரி ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் அந்த பிரேஸ்லெட் அப்படியே வச்சுக்கோங்க, நான் உங்களுக்கு வேறு செஞ்சு அனுப்புகிறேன், இயரிங்கோட பட்டனும் சேர்த்தே அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ அதை தான் இப்போ உட்காந்து நான் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம மேலே தப்பு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதுக்கான அமௌண்ட்டை ரீஃபண்ட் பண்ணிடுவேன். இல்லைனா வந்துட்டு வேறு ப்ராடக்ட் கண்டிப்பாக உங்கள் கைக்கு கிடச்சிரும். அதை பற்றி கவலைப்பட வேணாம். ஸோ இந்த மாதிரி நானும் கேர்லெஸ்ஸாக இல்லாமல் அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஷிப்பிங் சார்ஜும் கூட நான் வாங்கல, ப்ராடக்ட்கான சார்ஜும் வாங்கல. ஏன்னா இது என்னோட தப்பு தான் முழுக்க. எக்ஸ்ட்ரா வைக்க சொன்னாங்க, அதே மாதிரி வச்சுட்டேன்.